1 மினிட்ல இந்த பிளவுஸ் டிராஃப்டிங் பார்க்கலாமா? பேக் பேசிக் பிளாக் ட்ரேஸ் பண்ணணும் அலாங் வித் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ். இங்கே பேக் நெக் லைன் ஹை நெக் அப்படிங்கிறதுனால ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற ஆர்ம் ஹோலை ரீட்ரா பண்ணணும். ஷோல்டர் விட்டு மார்க் பண்ணணும், பட் நெக் லைனை இந்த ஸ்டெப்பில் வரைய தேவையில்லை. பேக் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. இங்கே ஃப்ரண்ட் பேசிக் பிளாக்கை ட்ரேஸ் பண்ணிக்கணும் அலாங் வித் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ். அடுத்தது பஸ்ட் ஆர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக் டெப்த்துக்கு ஏற்ற ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆர்ம் ஹோலை ரீட்ரா பண்ணணும். பழைய ஆர்ம் ஹோல் நியூ ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணி அந்த டிஃபரன்ஸை ஆர்ம் ஹோல் டாட்டா மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷோல்டர் வித் மார்க் பண்ணணும், நெக் டெப்த்துக்கு ஏற்ற நெக்லைன் ஷேப்பை வரையணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டெப் மார்க்கிங் கான்டோரிங் டாட்ஸ். நெக்லைன் டெப்த் அண்ட் விட்த்துக்கு ஏற்ற மாதிரி கான்டோரிங் டாட்ஸ் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஷோல்டர் ஃபால் இஷ்யூ அண்ட் நெக் கேப்பிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடும். கான்டோரிங் டாட்ஸை க்ளோஸ் பண்ணி நெக் கட் பண்ணணும். ஷோல்டர் டு பஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும், ஆர்ம் ஹோல் டாட்டை வரைஞ்சிக்கணும். ஸ்ட்ரெயிட் வேஸ்ட் பேண்டை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஆர்ம் ஹோல் டாட்டை க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது வேஸ்ட் பேண்ட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வேஸ்ட் பேண்டை ஷேப் பண்ணிக்கணும். நவ் ஒர்க்கிங் பேட்டர்ன் ரெடி. இன்னொரு பேப்பர் எடுத்து ஒர்க்கிங் பேட்டர்னை ட்ரேஸ் பண்ணணும், பஸ்ட் டார்க்கை மார்க் பண்ணணும், டாட் லெக்ஸை மார்க் பண்ணணும், அண்டர் பஸ்ட் லைனையும் மார்க் பண்ணணும். வேஸ்ட் டாட்டை க்ளோஸ் பண்ணி ட்ரூயிங் பண்ணிட்டு சைட் சீமை கரெக்ட் பண்ணணும். சென்டர் ஃப்ரண்ட் லைனுக்கு டாட்டை மேனிப்புலேட் பண்ணணும், பிளெண்ட் பண்ணி பிரின்சஸ் லைனை கட் பண்ணணும். ஆர்ம் ஹோல் பிளெண்ட் பண்ணணும், பேட்டர்ன்ஸை கட் பண்ணிடணும். ஃப்ரண்ட் பேக் பேட்டர்ன் ஷோல்டர் பேலன்ஸ் பண்ணி பேக் நெக் லைன் கட் பண்ணணும். அடுத்தது மஸ்லின் டெஸ்ட் ஃபிட். மஸ்லின் டெஸ்ட் ஃபிட் நம்ம கான்ஃபிடென்ஸை எப்பயுமே பூஸ்ட் பண்ணும். பிளவுஸ் கிளாஸஸ் ஆர் ஸ்டார்டிங் சூன்.